என்னுடைய கண்கள் பயங்கரமாக ரத்தம் போல இருந்தது. அவர் என்னை பார்த்து சொன்னால், இன்னும் எனக்கு தூது கிடைக்கவில்லை, தயவு செய்து நீங்கள் ஒரு நிமிஷம் எனக்காக ஜெபியுங்கள். நான் இதுவரைக்கும் யூத் கேம்பில் பிரசங்கம் பண்ணதில்லை, யூத் லீடராக வந்திருக்கிறேன், இது முதலாவது அனுபவம் என்று சொல்லி என்னிடம் ஜெபிக்க சொன்னார். நான் ஜெபிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டேன். நீங்கள் ஜெபியுங்கள், நாம் சேர்ந்து ஜெபிப்போம் என்று சொன்னேன். ஒரு 5-10 நிமிடங்கள் அவரும் நானும் சேர்ந்து ஜெபித்து விட்டு நான் வெளியே வரும்போது, உன்னத பாட்டில் தான் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வெளியே வந்துவிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த மாலைகளில் என் வெண்மையில் சிவப்புமானவர் அவர் 14 சிறந்தவர் என்றதான வார்த்தையை எடுத்து, ஏனென்றால் அந்த இடம் மிக சிறந்த முதலீடு என்றதான அந்த தலைப்பின் கீழ் தான் அது கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கேற்ப என் வெண்மையில் சிவப்புமானவர் 14 சிறந்தவர் என்றதான அந்த வார்த்தையை எடுத்து ஒரு 6 பாயிண்ட் மிக அருமையாக பேசினார். உண்மையாகவே எல்லா வாலிபருடைய உள்ளங்களும் அசைக்கப்பட்டதை நாங்கள் கண்ணார கண்டோம். அது மாத்திரமல்ல, என்னிடம் போய் சொல்லுகிறாரே என்று நான் மிகவும் அதிகமாக என்னை தாழ்த்தினேன். அவருடைய தாழ்மை என்னை மிகவும் அசைத்தது, என்னை தொட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நான் மாற்றமான பிறகு கூட என்னுடைய குடும்பத்தின் காரியங்களில் கூட அவர் அதிகமாக இருந்தால் 2003 விமானில் நான் இறந்தபோது கட்டப்பணையில் இருந்தார். அப்பொழுது ஃபோன் பண்ணி சொன்னால், எனக்கு வர முடியாமல் போய்விட்டது, அண்ணன் இறந்து விட்டார் என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், இனி நான் தான் உங்கள் அண்ணன், நீங்கள் மறக்கக்கூடாது என்று சொன்னார். அதுபோல் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நடந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது என்னுடைய அண்ணன் 18 வருடம் ஊழியம் செய்தார்கள். அவருடைய கையிலிருந்து ஒரு பைசா கூட நான் கை நீட்டி வாங்கினதே கிடையாது. ஆனால் இவர் இந்த ஊழியங்களில் அதிகமாக அண்ணனுக்கு மேலாக எனக்கு உதவி செய்தார் என்று நான் இந்த சபையில் சொல்லாமல் இருக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்கு பிறகு என்னுடைய பெரியண்ணன் மரித்தார்கள். அப்பொழுதும் அந்த நாளில் இங்கு ப்ரோக்ராம் இருந்தது. அடுத்த நாளில் வீட்டுக்கு வந்துவிட்டார். வந்து பயங்கரமாக பாடி ஆவில் நிறைந்து ஒவ்வொரு தலையை கைவிட்டு ஜெபித்து ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் தொட்டு அந்த துக்கத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பக்கம் வந்த பிறகு அடிக்கடி அவர் கன்வென்ஷன் போவது எல்லாவற்றையுமே சொல்லுவார். ஒரு முறை மகத்தான கன்வென்ஷன் போகும்போது அங்கு இவர் சென்று கட்டப்பணையிலிருந்து போனார். இவர் சென்று பாஸ்டராக ஆகிவிட்டார். ஆனால் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர், அவர் ஊழியத்துக்கு அனுப்பின பாஸ்டர் எல்லாம் லோக்கல் பாஸ்டர்மாராக அந்த நாகர்கோவில் இருந்தார்கள். அதிகமாக பயப்பட்டார். அவர்கள் மத்தியில் நான் எப்படி பேசுவேன், தயவுசெய்து எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். அங்கே போன பிறகும் கூட முடிந்த பிறகு சொன்னார், நான் மிகவும் கலங்கி முன்னால் உட்காரவில்லை, பின்னால் தான் இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி மிகவும் தைரியப்படுத்தினார் என்று அவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு கடைசியாக நாமக்கல் ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கில் வந்தார். மெலிதா என்றதான அழகான ஒரு வேதபாடத்தை அவர் கொடுத்தார். அதுக்கு அந்த வேதபாடம் முடித்தவுடன் என்னை அறைக்கு வர சொன்னார். போனபோது கையில் ஒரு கட்டி புறப்பட்டிருக்கிறது என்று காட்டினார். இது இந்த இடத்தில் வரக்கூடாது, இது கஷ்டம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகும் வழியாக வந்தபோது இவர் அந்த சண்டே மார்னிங் மீட்டிங் போகவில்லை, தனியாக அறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அந்த வேதனை தாங்க முடியவில்லை என்று ஜெபிக்க சொன்னார். அந்த நேரத்திலும் கூட கஷ்டத்தை பார்க்காதபடிக்கு சில காரியங்களை சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திரும்பவுமாக இந்த முறை வரவும் அவர் பற்றி காட்டுமில்லாத காரியங்களை சொல்லவும் கர்த்தருக்கு கிருபை தந்தார். போன வாரத்தில் இவருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு சொப்பனம் நான் கண்டேன். அதில் ஒரு மரண யோர்தான் என்று அந்த சத்தம் உண்டாகிறது. இவர் அப்படியே இறங்கி அந்த தண்ணிக்குள் மூழ்கி 2 கரத்தையும் உயர்த்தி ஆவியாத்மா சர்டிஃபிகேட் கொடுத்து போகிறார். சியோனிடலான ஒரு சத்தம் உண்டாகிறது. அதுக்கு பிறகு சிலர் செல்கிறார்கள், கிருபை என்று சொல்லி அதே பாதையில் செல்கிறார்கள். இப்படி கண்டு நான் இழுத்து கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்திலிருந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன்.
அந்த ஆசீர்வாதங்களை பெற்றது மாத்திரமல்ல, அந்த சுபாவங்களையும் கூட அடைந்து கொள்ளும்படியாக, சீவனை அடையும்படியாக கர்த்தரை துதிக்கும்படியாக நீங்கள் யாரும் ஜெபிக்கும்படியாக தாழ்மையாக்கிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்மை விட்டு கடந்து போன பாஸ்டர் குறித்து சாட்சி சொல்ல இந்த தருணத்தை கர்த்தர் தந்தபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சென்டர் விஜயவாடா சென்டர் பாஸ்டர் கே சார்ஜ் அம்மச்சி, எங்கள் சென்டரை சேர்ந்த விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் பாஸ்டர் நம்மை கடந்து சியோனுக்கு போனது குறித்து மிகவும் துக்கப்பட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம விட்டு இவர் கடந்து போனாலும் சியோனுக்கு ஒரு லாபம், ஆனால் நமக்கு ஒரு நஷ்டம். பாஸ்டர் குறித்து அதிகமாக அவரோடு இருந்து ஊழியம் செய்யவில்லை என்றாலும் சில சமயங்கள் அவரோடு பேசும் பொழுது எனக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கிறது. முதல் சேவிப்பாலை நான் கவனித்து கொண்டிருக்கும் பொழுது பெங்களூருக்கு போனோம். அப்பொழுது இவர் எல்டர் பிரதராக இருக்கிறார். பாஸ்டர் பெங்களூரில் எல்டர் சின்ன பிரதர், எல்டர் பிரதர், அப்புறம் சென்ட்ரல் அசிஸ்டன்ட், அங்கேயே சென்ட்ரல் பாஸ்டர், இப்படியாக அங்கே உயர்வாகி கட்டப்பன் வைத்து பிறகு பெங்களூர் போய் பிறகு மதுரைக்கு வந்தார். பாஸ்டருடைய பிரசங்கம் ஜனங்களை அசைக்கக்கூடியதாக, ஜனங்களுக்கு ரட்சிப்பு, ஆறுதல், சமாதானம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. விசேஷமாய் பாஸ்டர் அவர் நடத்தின ஊழியர்களில் விசேஷமானது உலகத்தை அசைக்கக்கூடியது ஸ்தோத்திர ஜபமாக இருந்தது. இந்த ஸ்தோத்திர ஜபம் இங்கே எப்பொழுது வைக்கிறார் என்றால், விஜயவாடா சென்டர்லேருந்து கும்பலாய், அவர்களுக்கு பாஷை தெரியாது, இங்கே இங்கிலீஷ் தெரியாத வரலாறு இருந்தாலும் அந்த ஜபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வைக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திர ஜபத்துக்கும் பாஸ்டர் நாங்கள் போகிறோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாஷை தெரியாது, எப்படி தெரியும்? பாஷை தெரியலனாலும் அவங்க பெரிய ஒரு வல்லமை இருக்குது, நாங்கள் போய் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஜபங்களுக்கு அதிகமாக விஜயவாடாவிலிருந்து விசுவாசிகள் அதிகமாக வந்து கலந்து கொண்டு அந்த ஜபத்தின் மூலம் எத்தனையோ சுகங்கள், ஆரோக்கியங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் மூலம் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் அநேக நன்மைகள் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் அவர் தன் ஓட்டத்தை முடித்து சியோனுக்கு போயிருக்கிறார். அவர் ஒரு தகப்பனாகவும் ஒரு சகோதரனாகவும் இருந்தார். அநேக போதகர் இருந்தாலும் தகப்பமாறும் சிலர் என்று சொல்ல வசனத்தின்படி தகப்பனாயிருந்து ஒவ்வொருவரையும் விசாரித்து புத்தி சொல்லக்கூடியவராயிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை எனக்கு கட்டி என்னை சியோனாய் மாறி அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு அதிக நேரம் இல்லை, கொடுக்கப்பட்ட நேரம் 2 அல்லது 3 நிமிடம் மட்டும்தான். சுருக்கமாக சொல்லுவோம். குஞ்சுகளுக்கு கூடுகள் உண்டு, நாளை பார்த்திடும் ஆலயத்தில் தங்கும் ஒரு நாள், அதுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பேன் என்கிறதான 118ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திற்கு அந்த வசனத்தை நீங்கள் சாட்சி சொல்லும்பொழுது எங்கு சென்றாலும் முதலில் அந்த வசனத்தை சொல்லி பிறகு சாட்சி சொல்லுங்கள் சிஸ்டர் என்று இந்த தகப்பனருக்கு போதித்து தந்தார். அதன்படியாகவே மகிமையான அவருடைய அழகானவரையும் கூட அந்த வாசகத்தையே முன்னாடி சொல்லி சாட்சி சொல்ல கர்த்தனுக்கு தந்திருக்கிற இந்த இறக்கமுள்ள சந்தர்ப்பத்துக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா தகப்பனவர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருந்தாலும் பரிசுத்தவான் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய மடியில் சாகாமல் பிழைத்திருந்து அவர் மகிமைக்குள் பிரவேசித்து ஜீவனோடு இருக்கிறார்.
நான் பாகாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்கிற வசனத்தின்படி அவர் செய்த செய்கைகளை எல்லாம் அவர் ஈண்டெடுத்ததான ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம் மூலமாய் கர்த்தர் தாமே விவரிக்கும்படியாய் அருமையான சாட்சிகளின் மத்தியில் கர்த்தர் எழுதி தந்திருக்கிறது. நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். பாஸ்டரிடத்தில் நான் கண்ட பெரிய ஒரு கிருபை ஆசீர்வாதம் என்னவென்றால், அவருக்கு சோதனை வருகிற நேரத்திலும் சோதனை வேளைகளிலும் அவர் செயலற்று கிடக்க மாட்டாங்க. உடனே பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து வேத வசனங்களை மூலமாய் பாடல்களை இயக்குவாங்க. அந்த பாடல்கள் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிய செய்கிற பாடல்களாய் அந்த வாலிபர்கள் முதல் கொண்டு வயோதிகர் வரையிலும் அந்த பாடல்கள் இன்றும் என்றென்றும் மத்தியில ஜீவனுள்ளவைகளாய் இருக்கிறது. நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். 1000 நாளை பார்க்கலும் ஆண்டவருடைய ஆளுக்கு தங்கிருக்கிற ஒரு நாளே பெரியது என்று இந்த பரிசுத்தவான் பாடிய பாடல் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் மிகவும் ஒரு தாழ்மையான சோர்வான நிலவரத்தில் நான் இருந்த பொழுது என்னை உயிர்ப்பித்தது என்று இந்த வேளையில் நான் சாட்சிப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, பாஸ்டர்களுக்கு மற்ற பாஷையிலும் கூட பாடல் இயக்கக்கூட கிருபையை கர்த்தர் தந்திருந்தார். அந்த பாடல்களும் கூட நான் கன்னட தேசத்துக்கு சாட்சி சொல்ல செல்லும் பொழுது இந்த பாடல்களை எல்லாம் பிரயோஜனப்படுத்தும் பொழுது அந்த தேசத்துக்கும் இந்த ஊழியத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றிக் கொடுத்ததை நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் எங்கள் தேசத்துக்கு வந்து பரிசுத்தவான் உபதேச சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தார். நான் உங்களை தகப்பனற்றவர்களாய் விடேன் என்ற வசனத்தை சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுபோல இந்த தகப்பன் மூலமாய் நாங்கள் ருசித்த கல்வாரி அன்பு, இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு இனியும் அதிகமாய் அவருடைய ஸ்தானத்துல அன்புள்ள பரிசுத்தவான்களை, அன்புள்ள தகப்பன்மார்களை கர்த்தர் எழுதி தர வேண்டும் என்று நான் மிகுந்த ஏக்கத்தோடு வாஞ்சியோடு என் கர்த்தருடைய கரத்தில் நான் விண்ணப்பிக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த வேளையில 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை நடக்காரங்களை நான் வாசிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, கற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த வசனத்தில் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவங்களை பாஸ்டருடைய ஜீவிதத்தில் நான் பார்த்தேன் என்று நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இவர் மாத்திரம் அல்ல, கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக இதே இடத்துல வந்து பாஸ்டர் ஆனந்தராஜனுடைய அடக்கராதையில சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 2 பரிசுத்தவான்களுடைய அடக்கராதையிலும் அவர் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவ அன்பை நாங்கள் சாட்சியாக நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அன்பே பெரியது என்பதை ஜீவிக்காத பரிசுத்தவானுடைய வழியில நானும் சென்று அன்புல பூர்ண சர்வத்தின் கட்டாகி அன்பை தவித்துக் கொள்ள பரிசுத்தவான்கள் யாரும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு என்னை சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த பரிசுத்தவான் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவரோடு கூட 5 வருடங்களுக்கு மேலாக இருக்கும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். இவரோடு இருந்த நாட்கள் மெய்யாகவே இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக இருந்தது. இவர் ஒரு நல்ல ஆசிரியராய், நல்ல போதகராக எனக்கு இருந்தார். இவருடைய வார்த்தைகள் என்னை உயிர்ப்பிக்கக்கூடியதாக, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகவும் பிரயோஜனமுடையதாக காணப்பட்டது. நீ முதலாவது ஜபத்துக்கு போ, நான் பின்னாடி வந்து விடுகிறேன் என்று சொல்வார். நான் வந்து ஜபத்தை எடுத்துக்கொண்டிருக்கும்போது அவர் வந்து விடுவார். நான் என்ன ஜபித்துக் கொண்டிருந்தோமோ அதையே அவர் தொடர்ச்சியாக ஜெபிப்பார். என்னிடத்தில் மிகவும் அன்புடையவராக இருப்பார். என்னுடைய பெயரை அதிகமாக உச்சரித்தவர் ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருப்பார் என்றால் இவர் தான். இவர் நல்ல ஒரு சகோதரனாக இருந்தார். அவ்வப்போது கூப்பிட்டு இந்த வேலை செய், இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்துவிட்டு வா என்று சொல்லுவார். என்னை ஜெபித்து அனுப்புவார். ஜெபித்து ஆறுதலான வார்த்தையின் மூலமாக சொல்லி அனுப்புவார். சில நேரங்களில் ஜெபித்து தீர்க்கதரிசனம் சொல்லி போய் வா என்று சொல்லுவார். போய் அந்த பிற்பாடு அதை விசாரிப்பார். இப்படியாக என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்த நாட்களாக இருந்தது. அவர் ஒரு தகப்பனாக இருந்தார். எனக்கு ஒரு மிஞ்சின பாரத்தை ஒன்று கொடுக்க மாட்டார்.
குறிக்கப்பட்ட நேரம் வந்த உடனே நீ போய் சென்று இங்கு அனுப்பிவிடுவார். இப்படியாக அவர் என்னுடைய ஜீவியத்தை குறித்து மிகவும் கருத்துடையவராக இருந்தார். ஒவ்வொரு வேத பாடம் நடக்கிறதுக்கு முன்பாக 4 to 5 வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அவரும் வந்து சகோதரனோடு சேர்ந்து எங்களோடு சேர்ந்து முழங்கால் நின்று ஜெபிப்பார். ஒவ்வொரு காத்திருப்பு கூட்டத்துக்கு முன்பாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார். இவருடைய ரூமுக்கு போகும்போது பக்தி நிறுத்தி உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அநேக நேரங்களிலே அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பார், அவர் வேதம் வாசித்துக் கொண்டிருப்பார், எழுதி கொண்டிருப்பார். இப்படி அவரை பார்ப்பதெல்லாம் பக்தி நிறுத்தி உண்டாக்கக்கூடியதாக இருந்தது. சிறு சிறு காரியத்திலே கூட மிகவும் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார். எல்லாவற்றிலேயும் சரியாக இருந்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புவார். மற்றபடிய பர்சனல் கையை வைத்து இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, நமக்கே தூது கிடைக்க வேண்டும், நாமே ஜெபித்து தூதை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஒரு நாளைக்கு எத்தனை மணி வாசிக்கிறேன் சொல்லி கேட்டார். ஒரு நாள் எத்தனை அதிகாரம் நீ வாசிக்கிறாய் என்று கேட்டார். இங்கே அவருடைய ஜீவியத்துக்குள் மிகவும் பிரயோஜனமாக இருந்தார். இங்கிருந்து மாற்றமாகி போகும்போது எனக்கு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி என்னை அனுப்பினார். அவ்வப்போது ஃபோனில் பேசும்போது என்னை மறந்து விட்டாயா என்று கேட்பார். இல்லை பாசம் மறக்கவில்லை. இப்படியாக இவ்வளவு சீக்கிரமாக இவருக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இவருடைய வாழ்க்கையில் இவர் மூலமாக எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவர் சென்ற பாதையிலே நானும் கூட இவருடைய அந்த மேன்மையான காரியங்களை கடைபிடித்து நான் அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி கர்த்தரை சந்திக்க எனக்கு உதவி செய்ய வேண்டும். அதிகாலை சோதர ஜெபத்தை மிகவும் முக்கியப்படுத்துவார். சோதர ஜெபத்துக்கு போகாமல் போனால் விசாரிப்பார். காலையில் யாரெல்லாம் வந்தது, யார் ஜெபம் எடுத்தது என்று சொல்லி அவர் விசாரிப்பார். அவரே சோதர ஜெபத்துக்கு வந்து விடுவார். 4 மணிக்கு வந்து உட்கார்ந்து நம்ம எல்லாரும் அழ வேண்டும் என்று சொல்லி 4 மணிக்கு வந்து எல்லாரையும் அழ வைத்து விடுவார். இப்படியாக அவர் ஜெபம் எடுக்கும் போதெல்லாம் மிகவும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவியாக இருந்தது. அவருடைய பாதையில் அவர் சென்றதான அந்த அடிச்சுடலை பின்பற்ற ஆண்டவர்களை திரும்பி தர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லைகளே, இந்த வேளையிலே சாட்சியாக நிறுத்தினபடினாலே நான் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த திங்கட்கிழமை நான் சென்னைக்கு போகிற நேரத்தில் பாஸ்டர் மோகன்தாஸ் அடக்கத்துக்கு கலந்து கொள்ள செய்யும் நேரத்தில் அவரை நான் சந்தித்தேன். அவர் பக்கத்தில் நான் சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டே இருந்தேன். அவர் முகத்தை பார்த்து கொண்டேன். அவருக்கு அதிகம் பேச முடியவில்லை. கேரளா சிஸ்டர்ஸ்லாம் பாடலை பாடினார்கள். பாஸ்டர் ஜெபித்து விட்டு போனார்கள். நான் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன். கடைசியாக ஏதோ 2 வாரம் மெதுவாக பேசினார். நான் அவர் ஜெபித்து விட்டு போன்னு சொல்லி அவர் கையை பிடித்து, உண்மை நம்பின ஒரு மாண்டதில்லை ஆண்டவரே, உண்மை நம்பியிருக்கிற உங்களை மனக்கு உதவி செய்யும். சரீர மரணம் எல்லாருக்கும் நிச்சயம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த ஆத்மீக மரணம் மனுஷனுக்கு வராமல் அதை ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்கு ஊழியம் செய்த அந்த அருமையான தேவதாசனை கர்த்தர் உலகாக இந்த சபை கொடுத்திருந்தார். அவருக்கு அதிக நாட்களில் என்று எனக்கு அதிகமாக ஏவுகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் மறுத்துவிடாது நினைக்கவில்லை. கர்த்தர் அதிசீக்கிரமாக அவர்கள் ஆரம்பித்த வேலையை பூர்ணமாக்கி அந்த சீயோனை சேர்த்து கொண்டு விட்டார். பிரிப்பாமே சீயோன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது. பரலோகம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த தேவதூதர்கள் ஆடி பாடி மகிழ்கிறார்கள். பிரியமானே, பரலோகத்தில் அல்லேலூயா சத்தம் முழங்கிக் கொண்டிருக்கிறது. பரமண்டல கீதங்கள் துவனித்துக் கொண்டிருக்கிறது. சிறுமண்டல ஓசை முழங்கிக் கொண்டிருக்கிறது. நாமும் அந்த பரலோக ராஜனோடு கூட மகிழ்ந்து களி கூறுவோம். அவருடைய பிரிவை நினைத்து நாம் துக்கப்படுவது சரீரமான வேதனை தான் என்றாலும் அவருக்கு ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இடத்தை அவர் அடைந்து விட்டார். நாமும் நமக்கு ஆயத்தப்படுகிற அந்த சீயோனை எருசலேம் அடைய ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. பாஸ்டர் ஜோசப் குட்டி கொட்டாரத்தில். நெக்ஸ்ட் ராணி சென்று பாஸ்டர் அலெக்ஸ். ശിവനിലെ കൊള്ള കല്ലുകളെല്ലാം വേർതിരിക്കപ്പെട്ടിട്ടുണ്ട്. ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. മുമ്പേ കേട്ടതുപോലെ
അദ്ദേഹത്തുമായിട്ട് ദീർഘനാളത്തെ പരിചയമുണ്ട്. പ്രത്യേകിച്ചുള്ളതായ അടുപ്പമെന്ന് പറയുന്നത് കട്ടപ്പനവരുടെ ബന്ധത്തിലാണ്. ആ സന്ദർഭത്തിൽ ഞാൻ ഇടയ്ക്കിടയ്ക്കൂടെ വരുവാറുണ്ടായിരുന്നു. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഹൈറേഞ്ച് വേലയ്ക്ക് അദ്ദേഹം എല്ലാ വിധത്തിലും ഒരു സഹായമായിരുന്നു. ദൈവത്തിന് സ്തോത്രം. അദ്ദേഹത്തിൻ്റെ പാട്ടുകൾ ഇന്നും അനേകർക്ക് ജീവൻ കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുന്നു. ദൈവത്തിൻ്റെ സ്തോത്രം. കർണാടക ഭാഷയിലും തന്നെ അദ്ദേഹം പാട്ടുകൾ എഴുതിയിട്ടുണ്ട്. തമിഴിലും മറ്റ് പല ഭാഷകളിലും തന്നെ അദ്ദേഹം പാട്ടുകൾ എഴുതിയിട്ടുണ്ട്. ദൈവത്തിൻ്റെ സ്തോത്രം. യേശു വരാറായി സംഭവങ്ങൾ ഇതിൽ വിളിച്ചറിയിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണല്ലോ. ഈ പോർക്കടത്തിൽ യുദ്ധം ചെയ്ത് ജൈവന്മാരുടെ പട്ടികയിൽ അദ്ദേഹത്തെ ചേർത്തും ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. എൻ്റെ ആരംഭത്തിൽ അവസാനം നന്നായിരിക്കേണ്ടതിന് വേണ്ടി എല്ലാവരും പ്രാർത്ഥന യാചിച്ചുകൊണ്ട് ഞാൻ സാക്ഷിക്കൊള്ളുന്നു. Jacob Paul. Next Pastor Kangaraj. കർത്തർക്ക് സ്തോത്രം. 2 ശമൂവേൽ 3:38 വാസിക്കുന്നത് പോലെ ഇന്നേ ദിനം ഇസ്രായേലിൽ പ്രഭുവും ഒരു വലിയ മനുഷ്യനുമായവൻ മരിത്താലൻ്റെ അറിയുകളെയാണ്. ഇത് ഈ പരിശുദ്ധവാനുടെ മരണദിനമല്ല, ഇത് അവരുടെ മണവാളനുമായി നടന്ന വിവാഹ ദിനം. ഒരു കടശിയാക്കിട്ടുള്ള പാട്ടിലൂടെ ലാസ്റ്റ് സാൻസയിലെ പോലെ ക്രിസ്തു ജീവനും മരണമാതായവും മണവാളനെ ഉന്മുഖം കാണുന്ന ആളിൽ എന്നതുപോലെ അവരുടെ വിവാഹ ദിനം അവർ മണവാളനുടെ മുഖത്തെ ദർശിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. സ്തോത്രം. എല്ലാ വിധത്തിലും ഇവർ ഇണയിട്ടവർ. എസ്തേറിൻ്റെ പുസ്തകം കടശി വസനത്തിൽ വാസിച്ചതുപോലെ മോർത്തയ്ക്കായി ചൊല്ലിയിരിക്കുന്ന എല്ലാവും ഇവർക്കും ശരിയാകും. എന്താ പരിശുദ്ധവാൻ ഒരു സിംഗം നീതിക്കാകവും പരിശുദ്ധത്താകവും സത്യത്തിക്കാകവും വിശ്വാസത്താകവും കൺവെൻഷൻ മേടകളിൽ ആലയങ്ങളിൽ ഗർജിച്ച ഒരു സംഘമായിരുന്നു. ഇപ്പോൾ ഇവര് സിയോനിൽ ഗർജിക്കുന്ന സംഘമായ യേശു ക്രിസ്തുവിനെ ചിന്തിച്ചേർന്നിരിക്കാറുകൾ. ദൈവത്തിൽ സ്തോത്രം. യേശുവിന് സ്വഭാവമുള്ള ഈ പരിശുദ്ധവാൻ യാവർക്കും ഒരു മാതൃകയും ഒരു വിശ്വാസിയെ എപ്പടി ജീവിക്ക വേണ്ടും, എപ്പടിപ്പെട്ട സ്വഭാവമുള്ളവരായിരിക്കും വേണ്ടും, ഒരു ഊളിക്കാൻ എപ്പടിപ്പെട്ടവരായിരിക്കും വേണ്ടും, കൂടാതെ ഒരു സന്തപാസ്റ്റായിരുന്നാലും കൊണ്ട് അവരെപ്പടി ഇരിക്കുക വേണ്ടുമെന്ന് ഇവർ ഒരു മാതൃകയും. പ്രിയമായവരുടെ മെയ്യാന 50 ഉള്ളവர்களായി വന്നിരിക്കുന്ന ഓരോരുവരും ഇന്നേക്ക് രക്ഷിക്കപ്പെടാത്തവർ ആരെങ്കിലും വന്നിരുന്നാൽ ഇന്ന് നിങ്ങളുടെ രക്ഷയിൽ ദിനമായി മാറട്ടും. ജ്ഞാനസ്ഥാനപ്പെടാത്തവർ ജ്ഞാനസ്ഥാനമെടുക്കുക തീരുമാനമെടുക്കുന്ന ദിനമായി മാറട്ടും. ഈ മെയ്യാന ഐക്യത്തിനുള്ളിൽ വരുമ്പടി തീരുമാനമെടുക്കുന്ന ദിനമായി മാറട്ടും. പെറ്റോറുകൾ നിങ്ങളുടെ പിള്ളകളെ സംഭവം അനേകർക്ക് പ്രയോജനമായ അവരുടെ വാർത്തകൾ തൂതുകൾ അനേകരെ ഉയർപ്പിക്കാൻ നല്ല തരും. ചിലപ്പോൾ കൺവെൻഷനിൽ പ്രസംഗം പറയുമ്പോൾ സെൻട്രൽ കൺവെൻഷനിൽ നായരുടെ അടുത്ത് പണം കൊടുത്താൽ വാങ്ങ മാட்டார். കൺവെൻഷൻ முடிஞ்ச பிறகு പ്രസംഗം அந்த ஆரம்பம் கூட அது பாடினார். அது பாடின அந்த ஆடக்கான அந்த பிரசங்கத்திலே அந்த கோரஸை பாடினா எல்லாம் நான் சந்தோஷப்பட்டேன். பயங்கர ஆசுவாச அந்த அநேகத்துலாம் அநேகமாக அது மலையாள பாட்டாக இருந்தாலும் அது அநேக பிரயோஜனப்பட்டது. அப்படிதான் பாருங்க.
பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர் மரணத்துக்கு இவர் வந்து இந்த கோரஸ் பண்ண உண்மையாக அவர் பாட்டு பாடுவது ரொம்ப திறமை உள்ளவர். நல்ல முறையில் அது தன்னுடைய ஓட்டத்தை காத்து கொண்டு முடித்தார். நானும் கூட அப்படிப்படிதான் நான் ஜீவிக்க செய்து இந்த பசுத்துவாங்கத்தில் கலைச்சி மட்டும் நிலைத்திருந்து அப்படி வரை ஆயத்த முடியாது பேசுவோம். ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടായിരിക്കട്ടെ. ഈ പാസ്റ്റർ യോവൽദാസിനെ കുറിച്ച് മനസ്സിലാക്കുമ്പോൾ യോവേൽ പ്രവചനത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നത് പോലെ തന്നെ സിയോനിൽ കാഹളമൊന്നിൽ വളരെ ഒരു വിദഗ്ധനായിരുന്നു. ആയതുകൊണ്ട് ആ കാഹളമൊന്ന വിഷയത്തിൽ ദൈവാത്മാവിൻ്റെ പ്രദർശനവും പരിശുദ്ധാത്മാവിൻ്റെ ശക്തി ആധാരമായിരുന്നു എന്നുള്ളത് വാസ്തവമാണ്. മാത്രമല്ല ദാസ് എന്നുള്ള പേരോടുകൂടെ ഒന്നാമനെ ആഹ്വാനിച്ചിരിക്കുന്നതിനെല്ലാം ദാസനായി തീരണമെന്ന് കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറഞ്ഞതുപോലെ അപ്പോസ്തലനായ പൗലോസ് രേഖപ്പെടുത്തുമ്പോൾ എല്ലാവരെയും നേടേണ്ടതിന് എല്ലാവരുടെയും ദാസനായി മാറിയതുപോലെ അദ്ദേഹം ഒരു നല്ല ദാസനായി. ശുശ്രൂഷയുടെ വേളയിൽ പലപ്പോഴും ഞാനും അദ്ദേഹവുമായി പല വർഷങ്ങളായുള്ള സഹകരണവും സ്നേഹവും ബഹുമാനമുണ്ട്. ഇതിൽ കട്ടപ്പനയിരിക്കുമ്പോഴാണ് വളരെയധികം സഹകരിക്കാനുള്ള അവസരം ലഭിച്ചു. വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് തന്നെ ലഭിച്ചുവെങ്കിലും മാത്രമല്ല ദൈവഹിതപ്രകാരം തൻ്റെ ജീവിതത്തിൽ നൽകിയ മറ്റൊരു പ്രത്യേകത മനസ്സിലാക്കുവാൻ കഴിഞ്ഞത് ദൈവത്തിൻ്റെ സ്നേഹം സകല വിശുദ്ധന്മാരോടുള്ളത് വളരെയധികം അനുഭവിച്ചറിയുവാനായിട്ടുണ്ട്. കൂടാതെ തൻ്റെ ജീവിതത്തിലുള്ള പ്രത്യേകതയിൽ ആത്മാവിൽ അതിൻ്റെ ആഴങ്ങളെക്കുറിച്ച് ദൂതറിയിക്കുമ്പോൾ മുൻപേ പറഞ്ഞതുപോലെ മനുഷ്യൻ്റെ ഹൃദയത്തെ സ്പർശിക്കുകയും അത് മനുഷ്യ ജീവിതത്തെ രൂപാന്തരപ്പെടുകയും ചെയ്യുന്ന അനുഭവങ്ങളുണ്ട്. മാത്രമല്ല തൻ്റെ സുഭിക്ഷം മറ്റുള്ളവർക്ക് ഉള്ള ദുർഭിക്ഷത്തിന് ഒതുങ്ങുന്നത് വളരെ പ്രാധാന്യമറിയിക്കുന്ന ഒരു കാര്യമായിരുന്നു. ദൈവത്തെയും ദൈവത്തിൻ്റെ ആത്മാവിനെയും വിശുദ്ധന്മാരെയും അനുസരിക്കുന്നതിൽ എന്ന് മാത്രമല്ല പൂർണ്ണമായുള്ള അനുസരണത്തിൽ താൻ വളരെ ജാഗ്രത കാണിച്ചത് എന്ന് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. കാരണം എൻ്റെ അറിവ് ശരിയാണെങ്കിൽ അടയാറിലേക്ക് എനിക്ക് സ്ഥലമാറ്റമാണെന്ന് അറിയിപ്പ് കൊടുക്കും. ശരീരത്തിലെ വളരെ കഷ്ടവും വേദനയും പ്രയാസമുള്ള സന്ദർഭത്തിൽ താൻ വളരെ ജാഗ്രതയോടുകൂടെ ശരീരത്തിൻ്റെ ബലമെല്ലാം കുറയുന്ന സന്ദർഭത്തിലും തൻ്റെ കാര്യങ്ങളെല്ലാം ക്രമീകരിച്ച് എല്ലാം തയ്ക്ക് ചെയ്ത് റെഡിയാക്കി അടയാളിലേക്ക് സ്ഥലം മാറ്റമായിട്ട് പോകാൻ കാത്തിരിക്കുകയായി. ശരീരത്തിൻ്റെ സ്ത്രീയും വേദനയുടെ കാഠിന്യവും ഒക്കെ തന്നെ അറിയാമെങ്കിലും അത് വളരെയധികം പ്രാധാന്യം അർഹിക്കുന്ന ഒരു കാര്യമായിരുന്നു. എന്നാൽ ഞാനതിൽ നിന്ന് അടയാളിലേക്ക് തനിക്ക് സ്ഥലം മാറ്റമാണെന്ന് വന്നപ്പോൾ എൻ്റെ ആത്മാവിൽ തോന്നിയത് ഈ സ്ഥലം മാറ്റം ദൈവം തനിക്ക് വെച്ചിരിക്കുന്ന വിശ്രാമ സ്ഥലത്തേക്കാണെന്ന് ഞാൻ എൻ്റെ സഹാപ്രവർത്തകനോട് പറയുകയുണ്ടായി. അതുതന്നെ ദൈവം ആഗ്രഹിച്ച് നിവർത്തിച്ചു. എന്നാൽ താനായിരുന്ന സ്ഥലങ്ങളെല്ലാം സുവിശേഷാഘോഷണത്തിലും ശുശ്രൂഷകളിലൊക്കെയും മുമ്പേ നമ്മുടെ പാസ്റ്റർമാർ പറഞ്ഞതുപോലെ വളരെയധികം പ്രാധാന്യവും മാഹാത്മ്യം കൊടുത്തുകൊണ്ട് സേവനം ചെയ്ത് നല്ല അവകാശം പ്രാപിച്ച യോവൽദാസ് പാസ്റ്ററെ ആ നല്ല മാതൃകയെ പിൻപറ്റി കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ്റെ വരയിൽ അനുഗ്രഹിക്കപ്പെടുവാൻ ദൈവസന്നിധിയിൽ സമർപ്പിക്കുന്നു. ദൈവത്തിന് സ്തോത്രം. Pastor V. Samuel, Kottayam. Next, Pastor P.V. Ulaganga. ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. നമ്മുടെ പ്രിയ പാസ്റ്റർ യോവേലിൽ ആരംഭിച്ച ദൈവത്തിൻ്റെ നിത്യമായ ഉദ്ദേശം തൻ്റെ ഭാഗത്തുള്ളത് താൻ തികച്ചു, ദൈവത്തിൻ്റെ ഭാഗത്തുള്ളത് ദൈവം തികച്ച് താൻ ആശിച്ച സ്വർഗീയ തീരത്തേക്ക് തൻ്റെ വിശ്വാസ കപ്പൽ അടുപ്പിച്ചിരിക്കുകയാൽ ഞാനും ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. സ്തോത്രം. 2002 താൻ കട്ടപ്പന വേലയുടെ
സാരഥിയായിട്ട് അവിടെ വന്നപ്പോൾ ഞാൻ കോട്ടയത്തുണ്ടായിരുന്നു. അന്ന് മുതലാണ് ഞങ്ങൾ തമ്മിൽ കൂടുതലായി ബന്ധപ്പെടുവാൻ തുടങ്ങിയത്. പാസ്റ്റർ യുവിനോടുള്ള ബന്ധം അത് അറ്റുപോകാനിടയായില്ല. ആരെയും തന്നോട് അടുപ്പിക്കുകയും അത്ര നല്ല അളവിൽ പെരുമാറുകയും ചെയ്യുന്ന ഒരു വ്യക്തിയായി എനിക്ക് ബോധ്യപ്പെടുവാൻ ഇടയായി തീർന്നു. തുടർന്ന് തൻ്റെ ജീവിത അനുഭവങ്ങളെ വീക്ഷിച്ചപ്പോൾ ഒരു അസാധാരണ വ്യക്തി എന്ന് പറയാൻ കഴിയും. താനിനേക്കാളിൽ പ്രായത്തിലും കുറഞ്ഞ ആളാണ്, സുവിശേഷ വേലയിലും സർവീസും കുറഞ്ഞ ആളാണെങ്കിലും എൻ്റെ ആത്മീയ വീക്ഷണത്തിൽ അദ്ദേഹം ഒരു പിതാവായിട്ടാണ് ഞാൻ കാണുന്നത്. താൻ പടുത്തുയർത്തിയ ജീവിത സംവിധാനം, താൻ കൊളുത്തിയ ആത്മീയ ദീപശിഖ പിന്തലമുറകൾക്ക് അത് ഒരു മാർഗദർശിയായി എക്കാലവും നിലകൊള്ളും എന്നെനിക്ക് പറയാൻ കഴിയുന്നു. ദൈവീയമായ വീക്ഷണത്തിൽ തന്നെ ഒരു പിതാവായിട്ടാണ് ഞാൻ കാണുന്നത്. അങ്ങനെയാണെങ്കിൽ ഞാൻ തൻ്റെ ഒരു പുത്രനാണ്. ഇങ്ങനെയുള്ള കരുത്തരായ ആളുകൾ നമ്മുടെ വേലയിൽ നിന്ന് കടന്നു പോകുമ്പോൾ അല്പമായ പ്രയാസങ്ങളുണ്ട്. ഇങ്ങനെയുള്ള ആളുകൾ ചുരുക്കം മാത്രമാണ്. ആ സ്ഥാനത്ത് മറ്റാര് വരും? അതൊക്കെ ദൈവം നോക്കിക്കൊള്ളും. ദൈവജൻ പറയുന്നത് അവരുടെ പുത്രന്മാർക്ക് പിതാക്കന്മാർക്ക് പകരമൊരിക്കും എന്ന് പറയുന്നത് പോലെ അവർ കാണിച്ച ജീവിത മാതൃകയെ അത് അനുകരിക്കുകയും അംഗീകരിക്കുകയും ചെയ്തുകൊണ്ട് അതിനെ സാക്ഷ്യം വഹിക്കുന്നുവെങ്കിൽ ആ പിതാവിൻ്റെ പുത്രന്മാരെന്ന സ്ഥാനത്ത് എനിക്കും നിൽക്കുവാൻ കഴിയും എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുകയാണ്. തൻ്റെ ജീവിത സംവിധാനങ്ങളൊക്കെ അനേകരെയും തന്നോട് അടുപ്പിക്കുന്നതായിരുന്നു. തൻ്റെ ജീവിതാനുഭവങ്ങളെ തുറച്ചു നോക്കിയാൽ സ്നേഹത്തിൻ്റെയും സാഹോദര്യത്തിൻ്റെയും ഐക്യത്തിൻ്റെയും ഒക്കെ ഒരു വിളഭൂമിയായിരുന്നു താൻ എന്ന് പറയുന്നതിൽ സംശയം ഇല്ല. പ്രിയമുള്ളവരെ, പാസ്റ്റർ യോവലിനെ പറ്റി എൻ്റെ അനുഭവത്തിൽ പറഞ്ഞാൽ സാധാരണ ഇങ്ങനെയുള്ള വേളകളിലൊക്കെ അത് അതിശയോക്തികളും ഒക്കെ വന്നു പോകുമെങ്കിലും ഈ പാസ്റ്റർ യോവലിനെ പറ്റി പറഞ്ഞാൽ അത് എൻ്റെ അനുഭവത്തിൽ പറഞ്ഞാൽ അതിശയോക്തിയുടെ ആവശ്യമില്ല, അർത്ഥസത്യത്തിൻ്റെയും ആവശ്യമില്ല, അസത്യത്തിൻ്റെയും ആവശ്യമില്ല. ഈ പറയുന്ന കാര്യങ്ങളെല്ലാം ശരിയെന്ന് എല്ലാവരും സാക്ഷികളാണ്. കർത്താവിന്റെ സ്തോത്രം. തൻ്റെ വിശ്വാസപ്പെടല് ഈ ലോകസാഗരത്തിലൂടെ മുൻപോട്ട് നീക്കി ഓളങ്ങളെയും തിരമാലകളെയും കൊടുങ്കാറ്റുകളെയും പ്രയാസങ്ങളെയും പ്രതികൂലങ്ങളെയും ഭാരങ്ങളെയും സംഘർഷങ്ങളെയും സംഘടനകളെയും അതിജീവിച്ചുകൊണ്ട് കഴിഞ്ഞ ദിവസം സ്വർഗീയ തീരത്തേക്ക് അടുപ്പിക്കുവാൻ കർത്താവ് കരുണ ചെയ്തുവല്ലോ. അത് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. ഇങ്ങനെയുള്ള ആളുകൾ കടന്നു പോകുമ്പോൾ നമ്മൾ പ്രത്യാശയുടെ ഉടമകളാണെങ്കിലും അല്പമായ ദുഃഖം ഉണ്ടാകുക സ്വാഭാവികമാണ്. ജഡത്തിൽ മനുഷ്യന്റെ ഒരു ബന്ധമുണ്ട്. ആ ബന്ധത്തെ ഉറപ്പിക്കുന്നത് സ്നേഹമാണ്. ആ സ്നേഹത്തിന്റെ ഒരു ഉടമയായിരുന്നു. അല്പമായ ദുഃഖം നിശ്ചയമായും നിത്യസന്തോഷമായി പരിണമിക്കുന്ന ഒരു സുദിനമുണ്ടെന്ന് ഓർത്തുകൊണ്ട് ഞാൻ ആശ്വസിക്കുന്നു. നമുക്ക് ആശ്വസിക്കാം. ഇന്നലെ വൈകിട്ട് ഞാൻ ബൈബിൾ വായിച്ചു കൊണ്ടിരുന്നപ്പോൾ യെശയ്യാ പ്രവചനമാണ് വായിച്ചു കൊണ്ടിരുന്നത്. 52-ാം അധ്യായം തുടർച്ച് വായിച്ചപ്പോൾ 7-ാം വാക്യത്തിൽ ഇങ്ങനെ കാണുന്നു: സമാധാനത്തെ ഘോഷിച്ച് നന്മയെ സുവിശേഷിച്ച് രക്ഷയെ പ്രസിദ്ധമാക്കുകയും സിയോനോട് നിന്റെ ദൈവം വാഴുന്നുവെന്ന് പറയുകയും ചെയ്യുന്ന സുവാർത്താദൂതന്റെ കാൽ പർവ്വതങ്ങളിൽ എത്ര മനോഹരം. ഇത് വായിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഞാൻ അറിയാതെ എന്ന് പറഞ്ഞു പോയി, കർത്താവേ, ഞങ്ങളുടെ പാസ്റ്റർ യോവേലും ഒരു സുവാർത്താദൂതനായിരുന്നുവല്ലോ. സ്തോത്രം. പ്രിയ സഹോദരങ്ങളെ, പാസ്റ്റർ യോവേൽ ഒരു സുവാർത്താദൂതനായിരുന്നു. ദൈവത്തിന്റെ വാർത്തകൾ അവിടെ ഇവിടായി ധാരാളം അറിയിച്ചു. ഇതിപ്പോ ഞാൻ പറയേണ്ട കാര്യമില്ല, നമ്മളെല്ലാം അതിന് സാക്ഷികളാണ്. സമാധാനത്തെ ഘോഷിക്കുക, നന്മയെ സുവിശേഷിക്കുക, രക്ഷയെ പ്രസിദ്ധമാക്കുക, സിയോനോട് നിന്റെ ദൈവം വാഴുന്നുവെന്ന് പറയുകയും ചെയ്യുന്ന സുവാർത്താദൂതന്റെ കാൽ പർവ്വതങ്ങളിൽ എത്ര മനോഹരം. വസ്തുമായി നമ്മുടെ പ്രിയ പാസ്റ്റർ ഒരു സുവാർത്താദൂതനായിരുന്നു, മറ്റാരും അല്ലെന്നല്ല. എങ്കിലും ഇത്തരണത്തിൽ അദ്ദേഹത്തിന് ഊന്നൽ കൊടുത്തത് പറയേണ്ട ഒരു വിഷയമാണ്. ഒരു സുവാർത്താദൂതനായിരുന്നു. തന്റെ സേവനം നമുക്ക് എല്ലാവർക്കും ഒരു മാതൃകയാണ്. 8-ാം വാക്യം വായിക്കുമ്പോൾ പറയുന്നത്, യഹോവ സിയോനിലേക്ക് മടങ്ങി വരുമ്പോൾ അവർ അവനെ അഭിമുഖമായി കാണും എന്നുള്ളതാണ്. സ്തോത്രം.
ഇപ്പോൾ നമ്മുടെ പ്രിയ പാസ്റ്റർ തന്റെ സേവനം തികച്ച് സിയോനിലേക്ക് യാത്രയായിരിക്കുകയാണ്. പ്രിയനെ അഭിമുഖമായി കാണുവാൻ ദൈവസഭയുടെ പ്രത്യാശ എന്താണ്? ഇപ്പോൾ വിശ്വാസ കണ്ണുകളാൽ അരുമനാഥനെ കാണുന്നു. താമസിയാതെ മുഖാമുഖമായി കാണും. ആകയാൽ ഈ ജീവിത മാതൃകയെ അനുകരിച്ച് നമുക്ക് മുൻപോട്ട് പോകാം. ധാരാളം കാര്യങ്ങൾ പറയുന്നുണ്ടെങ്കിലും പറയുന്ന ഉചിതമല്ലല്ലോ. അല്പമായ ദുഃഖമുണ്ടെങ്കിൽ തന്നെയും അതിൽ ആശ്വാസം കൈവരിക്കണം. ദൈവവചനം പറയുന്നു, ഈ വചനങ്ങളെ കൊണ്ട് അന്യോന്യം ആശ്വസിപ്പിച്ചുകൊള്ളുന്നതാണ്. ഏത് വചനമാണ്? ഇങ്ങനെയാണ് നമ്മുടെ വിശുദ്ധന്മാർ അത് പാട്ടായി എഴുതിയിരിക്കുന്നത്. വന്നിടും നേരം வேதப்பாடத்தை நான் கேட்டது எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டது. அதுக்கு பிறகு நான் தூத்துக்குடியிலிருந்து இந்த மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது நான் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு வந்தேன். காரணம் பாசல் ஜோயோட வேதப்பாடங்களும் பாவமில்லாமலே காத்திடும் நமக்கு பரமேசு வந்திடுவார். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise you, praise you, praise you, praise you, praise you. Amen, hallelujah. Once again, praise God for all the goodness, the Lord here finished in the late pastor's life. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise Him, praise Him, praise Him, praise Him, praise Him. Amen, hallelujah, hallelujah. Amen. You are going to bury this body. This wild body is going to get a glorious body. Let us praise God. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. This corruptible body is going to put on incorruption. Let us praise God. இந்த அழிவுள்ள சரீரம் அழிவில்லாமையே தரிக்க போகிறது. அதுக்காக ஸ்தோத்திரம் மனோ. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. This natural body is going to receive a glorious body, spiritual body. So Lord, praise God. இந்த ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் விதிக்கப்படுகிறது. அதுக்காக ஸ்தோத்திரிப்போம். இயேசு ஒருவரும் நமக்காக பாவத்தை மன்னிக்கும்படியாக ஒரு நாள் வெளிப்பட்டார். இது இரண்டாம் முறை வெளிப்படக்கூடாதுன்னு பார்க்கிறோம். Christ was once offered to the best of any, and now he is going to appear the second time. நாம் எப்படியாவது நியாயத்தை குறித்தபடியாக முதலாவது அவர் பூமியில வந்து நம்ம பாவத்தை மன்னிக்கும்படியாக வந்தார். Somehow to escape from judgment, Jesus came first to save us from our sins. கிறிஸ்து அநேக பாவங்களை சுமந்து தீர்த்தார். அடுத்த வசனத்தில் படிச்சோம். Next verse we read, Christ bore the sins of many. அதற்காக அவர் பலியிடப்பட்டார்னு நாம் பார்த்தோம். For that purpose he was sacrificed. ஆகையால் இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். So we must believe him. ஒரு தினம் நமக்காக பாவத்தை சுமந்து மட்டுமல்ல, அவர் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுந்தார். Not only once he bore our sins, he died, he rose again. எதற்காக? Why? நமக்காக காத்து கொண்டிருக்கு ரட்சிப்பு அருள். To give salvation to them that wait for him. அதான் கடைசி ரட்சிப்பாகிய நம்முடைய சரீரம் மீட்பு என்று நாம் பார்க்கிறோம். That's the final salvation, the redemption of the body. ஒரு காலம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். Once upon a time our sins were forgiven, we got saved. இந்த வசனத்தை படிக்கிற போல தமக்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ரட்சிப்பு அருள் இரண்டாம் நாள் வரப்போறோம். But he is going to come for the people, look for him, those who are waiting for him without sin and salvation. For that purpose we have to think. In Revelation also read about his coming. 22 verse 11. அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக அசுத்தமும் செய்யட்டும், நீதி செய்யட்டும், Second Corinthians chapter 5 verse 1. பூமிக்கு கூடாரமாக நாம் வீடு அணிந்து போனால் தேவனால் கட்டப்பட்ட
நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருப்போம் என்று பரிசுத்த பவுல் சொல்றார். Apostle Paul says we have an eternal house in heaven. இது பரிசுத்த பவுலுக்கு மட்டும் இல்ல, இது கூடி அந்த நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. Not only Apostle Paul, all those who gathered we got the hope. அவர் அவனுக்கு கூடிய பலனை தரும்படியாக வர்றது மட்டும் இல்ல, not only coming for to give reward to every man. இந்த வருஷத்தில் சொன்னது போல எங்களுக்காக ஒரு நித்திய வீடு பரலோகத்தோடு ஒரு நம்பிக்கை தான் தந்திருக்கார். We have a hope that we have got an eternal house in heaven. ஆண்டவர் பரிசுத்த பவுல் என்ன சொல்றார்? வசனம் படிங்க. Read the next verse. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, இந்த கூடாரத்தில் இந்த சரீரத்தில் நாங்கள் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். அந்த பரம வாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அதிகமாக ஜீவிக்கிறோம். We grow earnestly to go live the house in heaven. பரிசுத்தவான்கள் இயேசுவின் வருகை பற்றி நம்பிக்கை மட்டும் இல்ல, not only about the saints and about the coming of the Lord, அவருடைய வருகையில் நாங்கள் எடுக்கப்பட்டு அந்த பரமவாசத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். to be caught up at the coming of the Lord, we must be caught up in the heavenly habitation. அதான் பரலோகத்தில் நித்திய வீடு உண்டு என்று சொல்றார். That's what it says in the eternal house. இங்க கூடி வந்து நமக்கு அந்த பரலோகத்தை பற்றி நம்பிக்கை இருந்தபடியால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். All those who we are gathered here, we need hope about the eternal heavens. அந்த பரலோகத்தை பற்றியான ஒரு விசுவாசம். This mortal body is going to put on immortality. Let us praise God. இந்த ஆயுக்குரிய சரீரம் அழியாமை கருத்துக்குள்ள மதிக்காத கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah. Even though this earthly table perish, we have a hope. We have an eternal building. We have an eternal house in the eternal kingdom of God. For that hope, shall we all praise God. பூமிக்கு கூடாரம் இந்த கூடாரம் ஐந்து கூடாரம் கைவிலான கட்டளைக்கு நமக்கு ஒரு நித்திய கூடாரம் அதுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Oh, with that hope we are going to body this body. For the hope of resurrection given to us, let us praise God. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து அழைக்கப்படுகிறோம். நம்ம தந்ததான உயிர்த்தது நம்பிக்கைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. மக்களுடனே செய்யோனக்கா அந்த முடியும் நீங்க